முக்கியம். 4ஆம் வசனம் சொல்லுது சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 5ஆம் வசனம் சொல்லுது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். அப்போ நல்லா கவனிங்க பாருங்க, ஏதோ கட்ட வைக்கிற மந்திரவாதி மாதிரி கூட்டம் கிடையாது இது. அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கிடையாது. இந்த சர்வீஸில் முக்கியமான ஒரு காரியம், இவர்கள் வச்ச சர்வீஸில் முக்கியமான காரியம் என்னென்ன? பிரசங்கம். எதை குறித்த பிரசங்கம்? சுவிசேஷ வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கத்தின் மூலமாக இவர் பிரசங்கித்த சுவிசேஷ வசனத்தை நல்லா கவனிங்க. பிரசங்கித்த சுவிசேஷ வசனம், கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் விடுதலையை கொண்டு வந்தது. நிறைய பேருக்கு பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். அநேகர் சொஸ்தமானார்கள், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானார்கள், அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. எங்கே நடந்தது இதெல்லாம்? சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களிலே ஜனங்கள் மத்தியில் போய் இதெல்லாம் பண்ணுகிறார்கள். சமாரியா பட்டணத்தில் இது நடக்குது. இயேசுவை குறித்து பண்ண பிரசங்கம் இதை கொண்டு வருது பாருங்க. இது ஒன்றும் விடுதலை கூட்டம்னு இவங்க வச்சுக்கிட்டு இல்லை, இது ஒன்றும் கட்ட வைக்கிற கூட்டம்னு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இல்லை. இது போன உடனே ஒன்றும் சும்மா கட்ட வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இது நான் இந்த தரிசனம் கண்டேன், அந்த தரிசனம் கண்டேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், 2 பேயை பார்த்தேன்னு சொல்லி என்னத்தையும் அதை படி தகடு எடுக்கிறது, இந்த மாதிரி மீட்டிங் இல்லை. இது பிரசங்கம். எல்லாம் சொல்லுங்க பிரசங்கம். சுவிசேஷ வசன பிரசங்கம், கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம். அப்போ சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்ணி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டதன் விளைவாக இந்த அற்புதங்கள்லாம் நடக்குது. தான் சரியான மெத்தடு பாருங்க. பாருங்க, பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே பிறவியிலிருந்து சப்பானியான ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிறான். பவுல் பிரசங்கித்ததை கேட்டபோது அவனுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அவனுக்குள்ளே உண்டாயிருக்கிறது என்று பவுல் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிரசங்கம் பண்ணும்போதே அவனுக்குள்ள என்ன உண்டாகுது? சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுன்ற விசுவாசம். அப்போ என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாருன்னு யோசித்து பாருங்க. இவன் அந்த மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறான். இவன் நான் என்னால் எந்திரிச்சு நடக்க முடியும்னு நம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ பிரசங்கம் எந்த விதமான பிரசங்கமா இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். சுகத்தை பற்றிய பிரசங்கமா, எப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார்ன்ற பிரசங்கமாக இருந்திருக்கும். அதனால தான் அவன் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், எந்திரிச்சு நடக்கலாங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள உண்டாகுது. இவர் எதையோ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்ப இவன் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளன்னு ஒன்று விசுவாசிக்க முடியாது. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரசங்கம், எல்லாம் சொல்லுங்க பிரசங்கம். அதுதான் இங்கே நடக்குது. அதன் மூலமாக இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. 8ஆம் வசனம். 9ஆம் வசனம். சீமோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான். அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, இவன் மாயவித்தைக்காரன், இவன் மந்திரவாதி. எல்லாரும் இவனை பற்றி ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவன் தான் பெரிய எக்ஸ்பர்ட் இந்த மந்திர விஷயத்தில். அந்த காலத்தில் எல்லாம் ஜனங்கள்லாம் மந்திரவாதிகிட்ட போகிறவங்க தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் இவன் ஒரு பெரிய ஒரு தலைவன் மாதிரி இருந்துக்கிட்டு அவன் தான் பெரிய எக்ஸ்பர்ட், நாட்டில் பெரிய ஆள். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவனை ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணி வந்தாங்க பாருங்கள். ஏன்னா அவன்கிட்ட சில இதெல்லாம் இருக்குது. அவன் பிசாசின் வல்லமை கொண்டு அது இதை பண்ணிகிட்டு இருந்தான். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதனால் அவனை மதித்து வந்தார்கள். அவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அவன் அவ்வளோ பெரிய ஒரு மந்திரவாதி, அவர் மத்தியில் செல்வாக்கு பெற்றவன். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ரொம்ப வருஷமாக அவங்க மத்தியில் இருந்து ரொம்ப வருஷமாக ப்ரூவன் கேஸ். அவன் அவனை பற்றி ஊரில் கேட்டால் தெரியும். அவன் இன்றைக்கி ஓடுற மந்திரவாதி இல்லை. அங்கேயே இருந்து ரொம்ப வருஷமாக நிரூபித்து காமிச்சிருக்கிறான் தன்னால் என்ன முடியும்னு. அப்பேற்பட்ட மந்திரவாதி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை, எல்லாம் சொல்லுங்க பிரசங்கித்ததை, அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து. அப்போ பிரசங்கம் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு மந்திரவாதி இந்த பிரசங்கத்தில் கலந்து கொண்டு இவனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். நான் கேட்குறேன், இவன் இவ்வளோ பெரிய ஒரு மந்திரவாதி, இவன் கட்ட அவுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய மீட்டிங் வச்சாங்களா? இன்றைக்கி இருக்கிற ஆளுகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? பிரதர் அது லேசான ஒன்றும் இல்லை, பெரிய மந்திரவாதி பிரதர், அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு 7 நாள் உபவாசம் போடுவோம், அந்த கட்டெல்லாம் அவுக்கணும். எத்தனை தலைமுறையாக அவன் மந்திரவாதம் பண்ணி இருக்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு தனி சர்வீஸ் வச்சு இந்த மந்திரவாத கட்டுகள்லாம் அகற்றி அவனுடைய வீட்டெல்லாம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த கட்டுகளெல்லாம் அவுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே அவர்கள் அப்படி எதையும் செய்யவில்லை என்று தான் பார்க்கிறோம். கவனிச்சிங்களா? அப்படி எதையுமே செய்யலை பாருங்க.
எதையுமே செய்யல. அவன் பாட்டுக்கு வந்தான், பிரசங்கத்தை கேட்டான், அவனும் விசுவாசித்தான், அவன் ஞானஸ்தானத்தை எடுத்தான், அவன் பாட்டு இவர்களை பின்பற்றுகிறான். எந்த விதமான கர்ஸ் பிரேக்கிங் செஷன் அங்கே வைக்கல, எந்த விதமான ஒரு பெரிய கட்டவிழ்க்கிற கூட்டத்தையும் அவங்க நடத்தலை. ஜனங்களுக்கு என்னென்ன அந்த கட்டவிழ்க்கிற கூட்டங்கள்லாம் நடத்தும் போது என்னென்னா, இயேசு இன்னும் சரியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கல, இனிமேல் நாங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அந்த கட்டவிழ்க்கிற கூட்டங்கள். இயேசு கல்வாரி சிலுவையில் வந்து காயப்பட்டு மரித்து சாபமாகி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை யாரும் பெருசாக பேசுறதில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள், ஒருத்தர் வந்தார் அந்த காலத்தில். நான் அப்போ தான் பிரசங்கியார் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். வந்துட்டார், திடீர்னு வந்துட்டாருன்னு சொல்லி. அப்போ ரொம்ப சின்ன வயசு வேறு எனக்கு. அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே, சின்ன வயசுலேருந்து தெரியும். சரி, நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது சொல்லுங்கள், நான் அப்புறம் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். அப்போ நான் ஆரம்ப காலம். இவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வாங்க கொஞ்சம் 10 நிமிஷம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் எந்திரிச்சு நின்னார். கரெக்டாக 1 hour 45 minutes, 1 மணி நேரத்துக்கு 45 நிமிஷம் பேசினார். என்ன பேசினார்னா, முழுக்க நான் டெல்லிக்கு போனேனாக்கும், அங்கே பிளேன் டிக்கெட் வாங்கி என்னை கூப்பிட்டாங்களாக்கும், அங்கே போய் 2 பில்லி சூன்யத்தை சரி பண்ணனாக்கும், அங்கேருந்து இட்டார்சி போனனாக்கும், அங்கே போய் யாராலையுமே சரி பண்ண முடியாத பில்லி சூன்யம் கேஸை நான் வந்து சரி பண்ணிவிட்டு வந்தனாக்கும். முழு பிரசங்கம் 1 hour 45 minutes, 1 மணி நேரம் 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணார். ஒரு நேரமாவது கல்வாரி சிலுவையில் இயேசு எவ்வளோ பெரிய ஒரு சாபத்தை சுமந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லவே கிடையாது. இவர் எப்படி டெல்லிக்கு பிறந்தார், இவர் எப்படி கல்கட்டாவுக்கு பிறந்தார், இவர் எப்படி யாரும் சரி பண்ண முடியாத பில்லி சூன்யம் கேஸெல்லாம் இவர் சரியாக்குனாராக்கும், எல்லா இதையும் நான் சரி பண்ணிட்டுனாக்கும், இப்படி ஆக்கும், என்ன பறக்க வச்சு இப்போ கூப்பிடுறாங்களாக்கும், இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் ஒழிய, அங்கேருந்து ஒருத்தர் இறங்கி வந்தார் கீழே. கடவுளாக இருந்த ஒரு மனுஷனாக வந்தார், சிலுவையில் மரித்தார், இவ்வளோ பாடுபட்டார், இவ்வளோ சாபமானார், இவ்வளவு எல்லாம் பண்ணார். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாருங்கள். எனக்கு ஆச்சரியம், அவ்வளோ ஆச்சரியம் எனக்கு. ஆனால் என்னை விட ரொம்ப சீனியர் பாருங்கள் அவர். சரி வந்துட்டாரேன்னு சொல்லி விட்டா, இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணால் எப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஜனங்கள்லாம் என்ன பார்க்குறாங்க, இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவரை விட்டாரு. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு ஒரு 15 நிமிஷம் கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன பண்ணாருன்னு சொல்லி, அது நமக்கு என்ன உண்டாருன்னு சுருக்கமாக சொல்லி முடித்தேன். இல்லைன்னா அதுக்கு ஒன்றுமே மரியாதையே கிடையாது பாருங்கள். அதுக்கு எந்த விதமான ஒரு அட்டென்ஷனும் கிடையாது, அதுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் கிடையாது. அப்புறம் என்ன சபை, எதுக்கு சபை, நம்ம எதுக்கு வரணும், எதுக்கு நம்ம பாடணும், எதுக்கு நம்ம ஊழியக்காரன்ற ஒரு டைட்டில் வர வச்சுக்கணும், எதுக்கு நம்ம சபை கூடுதல் இருக்குது, எதுக்கு நமக்கு ஒரு பைபிள், நமக்கு எதுக்கு ஒரு பிரசங்கம். கல்வாரி சிலுவையை அங்கே கர்த்தர் நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாக என்ன பண்ணார்ன்னு சொல்கிறதுக்காக தான் கர்த்தரை நீங்கள் வச்சிருக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியுன்றதில்ல, நான் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு வரலைங்க, நான் பெருசாக ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான். இப்போ அவர் பண்ணுவாரா? நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. உங்களுக்கு அவர் பண்ணியிருக்கிறார். அதை சொல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் கேள்விப்பட பவுலின் பிரசங்கத்தை கேட்டபோது முடவன் கூட எந்திரிச்சு நடக்க முடியும்னு விசுவாசித்தான். அதுபோல் இங்கே வந்து பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன நோய்கள் குணமாகும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அவர் சுமந்து தீர்த்தார் என்று நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ பாருங்க, இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, நாம பண்ணோம். ஒருத்தர் சொல்றாரு, உன் கஷ்ட நேரத்தில் நான் தானே வந்து 3 நாள் உபவாசம் போட்டு அதெல்லாம் சரி பண்ணேன், அந்த உபவாசத்தில் அந்த கட்டெல்லாம் நான் தானே உடைச்சேன். 3 நாள் நீங்கள் வந்தது இருக்கட்டும், 33 வருஷம் இங்கே வந்து வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் மரித்து தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. இவர் நான் 3 நாள் போட்ட உபவாசத்தை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறார். 3 நாள் உபவாசம் போட்டு அந்த கட்டை நான் உடைச்சேன் இல்லையா? நீங்களா உடைச்சிங்க கட்டை? ஹலோ, ஜாகிரதையாருங்க. இவங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா, நான் 40 நாள் உபவாசம் போட்டு இதெல்லாம் சரி பண்ணனாக்கும். எங்கள் ஜபம், எங்களுடைய உபவாசம், எங்களுடைய இதனால தான் அது சரியாச்சு, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் சரி கிடையாது பாருங்க. இங்கே வந்து அதை தான் கேட்க மாட்டீங்க. இங்கே வந்து எதை கேட்பீங்க? இது அவருடைய செயல். இங்கே வந்து என்னாச்சு, இங்கே வந்து அதை கேட்டீங்க, அதுதான் இங்கே விசேஷம். இங்கே விசேஷம் என்னென்னா, அதை பற்றி அறிவிக்கிற ஒரு இடம், ஒரு ஸ்தலம் இது. இதை கேட்டீங்க, அதனால உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு பண்ணிடல, இங்கே வந்து இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக என்ன நடந்தது என்பதை குறித்து கேட்டீங்க.
அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இது எல்லாம் வந்து ஜனங்களுடைய ஃபீலிங்கு, யார் என்ன சொன்னால் எப்படி பண்ணால் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒழிய விசுவாசத்தை பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. நாம் வந்து கண்டு நடவாமல், தரிசித்து நடவாமல் எதன்படி நடக்க வேண்டும்? விசுவாசித்து நடக்க வேண்டும். அப்போ பாருங்க, நிறைய பேர் இந்த டெவில் மைண்டடா, கர்ஸ் மைண்டடா இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பிசாசு இருக்குது, சாபம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. இதே எண்ணங்கள் அவர்கள் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இது ஆட்கொண்டு கொண்டிருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளவும் செய்கிறார்கள். பாருங்க, அவங்க இந்த டெவில் மைண்டட், கர்ஸ் மைண்டட்னு சொல்கிறாங்க இல்லையா, பிசாசு, சாபம், அது இது, பில்லி சுனி அப்படின்னு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கூடி சீக்கிரம் அனுபவமும் வந்துடும் அவங்களுக்கு. நான் பார்த்தேன் பிரதர், இருட்டா ஒன்று போச்சு பிரதர் அப்படின்னா. ஏன்னா டெவில் மைண்டடாக இருக்கிறாங்களே, ஏற்கனவே இந்த கர்ஸ் மைண்டடாக இருக்கிறாங்க. சாபம், அந்த சாபம் இருக்குதுன்ட்டார் பிரதர், இந்த அதனால தான் பார்த்தாங்க. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ அந்த மைண்ட் அப்படி செட் ஆன உடனே என்ன ஆகிடுது? பார்க்குறது கேட்குறதெல்லாம் கூட வந்து செட் ஆகிடுது. நான் பார்த்தேன் பிரதர், அந்த பாம்பு, ஆமாங்க பிரதர் நான் பார்த்தேன். உடனே அந்த பிரசங்கியாக சொல்ல, நான் அதே பாம்பு 20 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். இவரில் பெரிய எக்ஸ்பர்ட். இந்த பாம்புக்கும் இவருக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது. நானும், எனக்கு தெரியும் அந்த பாம்பை, நான் பார்த்துருக்கிறேன். தப்பு இதெல்லாம். அப்போ கர்ஸ் மைண்டடா, டெவில் மைண்டடா, பிசாசை குறித்த எண்ணங்களும் சாபத்தை குறித்த எண்ணங்களால் நம்மை நிரப்பிக்கொண்டு, எனக்கு இந்த சாபம் இருக்குது, இந்த பிசாசு இருக்குது, இந்த பில்லி சுனி இருக்குது, இந்த பேய் இருக்குது, இப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது அதற்கேற்ற அனுபவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒட்டி கொள்கிறோம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக ஒட்டிக்கொள்ளும். ஒட்டி கொள்ளலைன்னா தான் ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கேற்ற அனுபவங்கள் நடக்கும். திடீர்னு ஒரு சொப்பனம் வரும், ஒரு பேய் ஒன்று தலையை காட்டும். நான் பார்த்துட்டேன் பிரதர். பார்த்ததை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லலாம் பிரதர்? ஒருத்தர் கேட்குறாரு, என்ன பாருங்க பிரதர், நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. பிசாசையே நானே பார்த்தேன். நீங்கள் பார்த்ததுனால என்ன பெரிய இதாயிடுச்சு? இருக்கிற பிசாசை பார்த்துருக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பிசாசை ஏசு ஜெயித்தார்னு நான் சொல்கிறேன். அந்த பிசாசு உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் சொல்கிறேன். வேதம் சொல்லுது. இது வேதம் அறிவிக்கிற காரியம். இதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? பார்த்தேன்ப்பா, நீங்கள் பார்த்தேன்றதுனால அது பெரிய உண்மையா? அப்போ இது சொல்கிறதெல்லாம் உண்மையே கிடையாதா? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அனுபவங்களை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நான் பிசாசை பார்த்தேன், அந்த பேயை பார்த்தேன், இந்த உருவத்தை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன்றதுனால ஒரு பெரிய காரியம் கிடையாது. அந்த பார்த்தேங்கிறதே தப்பான இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. இந்த பேய் இருக்குது, இந்த சாபம் இருக்குது, அதுன்னு சொல்லி 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 தான் இந்த அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. ஹலோ, இருக்கீங்களா? அப்படியே பார்த்தாலும் அந்த பார்த்ததுனால அதுதான் உண்மை, பேய் இருக்கிறது தான் உண்மை, சாபம் நீங்கினது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. சாபம் நீங்கினது தான் உண்மை. பேய் அங்கே இருக்கலாம், ஆனால் அந்த பேய் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தலையை காட்டலாம், உருவத்தை காட்டலாம், நாக்கை காட்டலாம், பல்லை காட்டலாம், வாயை காட்டலாம், ஆனால் ஒன்றும் உங்களை பண்ண முடியாது. அது பண்ண முடியும் நீங்கள் நம்புவீங்கன்னு அந்த பேய் எதிர்பார்க்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க.